செவ்வாய்க்கிழமை காலை நைட்டே என்ன சாப்பாடுன்னு பிளான் பண்ணியாச்சு. அதுபடி அரிசி சேமியா தான் அணிலில் நியூ பிராண்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் தம்பிக்கு இதை தாளித்து கொடுக்காம வேக வச்ச இந்த அரிசி சேமியாவில் சர்க்கரை பாகு இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற்றி சூடாக பால் காய்ச்சினதை ஊற்றி கலந்து கொடுத்தாச்சு. ஏன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இடியாப்பம் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. மதிய லஞ்சுக்கு சூடாக சாப்பாடு, ரசம், முட்டை வறுவல், பீக்கங்காய் பருப்பு கூட்டு வச்சுருந்தோம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. தம்பிக்கு ஒரு 7:45க்கே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. எல்லாமே பேக் பண்ணிட்டு நான், பாப்பா, தம்பி கிளம்பிட்டோம். ஏன்னா அத்தையும் ஹஸ்பண்டும் ஊரில் அவைலபிளாக இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படிங்கிறனால அப்படியே கீழே பக்கத்தில் போய் இன்றைக்கி கோலத்தை பார்த்தாச்சு. அப்படியே வீடியோவும் ஷூட் பண்ணியாச்சு. பஸ்ஸும் வந்துருச்சு. தம்பியை ஏற்றி விட்டாச்சு. 8:10க்கெலாம் வந்துட்டோம். ஆனால் 8:20க்கு தான் பஸ் வந்துச்சு. வந்துட்டு அந்த சேமியாவை தாளித்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் இன்றைக்கி மார்னிங் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் வச்சு கொடுத்தாச்சு. கிச்சனே கையோட க்ளீன் பண்ணியாச்சு. பாய்.